பெரிய புத்த பிச்சை நேரடியாக போய் பிடிக்க முடியாது. அப்புறம்னா மீடியம் புத்த பிச்சை ஒருத்தனை பிடிக்கிறான், பிடிச்சி கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட உறவு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த புத்த பிச்சை எதுக்கு பிடிக்குன்னா பெரிய அந்த கிழமை புத்த பிச்சை 65 அவரை பிடிச்சிடலாம், அவருக்கு நம்ம ஆசி வழங்கலான்னு இந்த பொண்ணு ஆசி வழங்கி அந்த பணத்தை வாங்கிடலான்னு முடிவு பண்ணேன். அவர் காலம் போன கடைசியில் இந்த பொண்ணுகிட்ட அடிமையாயிடுறாரு. அடிமை ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மாதம் கர்ப்பம் ஆயிட்டேன், 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்னு புத்த பிச்சு குதிச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. புத்த பிச்சு கூடயே போகிறாங்க. கடைக்காரெல்லாம் பார்க்குறான், புத்த பிச்சு எதுக்கடா கூட வர்றாங்க இந்த லேடி கூட. பார்த்தா 8 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ கொளுத்து போன கோயில் இருக்குல்ல, நல்ல அமௌண்ட் வர்ற கோயில், இந்த மாதிரி கோயிலில் உள்ள பிச்சுகளை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். 9 பிச்சுகள் தலைமறை. அப்புறம் ஒரு பதவியை விட்டு விலகினவொடனே தான் விசாரித்து பார்த்தா, இல்லை நான் வந்து என்னுடைய ஆன்மாவுக்கு துரோகம் பண்ணேன், என்னுடைய புத்தருக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்னு அவரே மனம் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளையை பிடிச்சி எல்லாம் விசாரித்து காசை புறம் பண்ணியிருக்காங்க. தர்மங்கள் செய்கிறதுக்கு, ஏழைகளுக்கு செய்கிறதுக்கு, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இதுக்கு செய்கிறதுக்காக காசு கொடுக்குறேன். அப்புறம் மடங்களை பெருசாக்குறதுக்காக சரி அந்த காசு வச்சுருக்காரு. அப்போ ஒன்று திருட்டுத்தனமான வேலையில் இறங்குறாரு. காம்பவுண்ட் சவரும் கட்டணும், அதில் ஒரு 4 கோடி எடுத்து கொடுக்குறாரு, இதை வச்சுக்குமா வீடு எதோ வாங்கணுன்னு. ஸோ இப்படி இருக்கும்போது விட்டு அடித்து காலி பண்ணி ராஜபோக வாழ்க்கை 3 வருஷம் வாழ்ந்துருக்கு. கேடி கடைசியில் 100 கோடி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி வணக்கம். நல்லா இருக்குமா. தாய்லாந்து நாட்டில் அந்த புத்த மடங்களையே வந்து அதிர வச்சிருக்கு, அந்த மக்களையே அதிர வச்சிருக்கு. ஏன்னா தாய்லாந்து முழுக்கவே, தாய்லாந்துனாவே புத்தம், இதை பிரிக்கவே முடியாது. இவ்வளோ அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஒரே ஒரு பெண். பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். யார் அந்த பெண், எப்படி சிக்கினார்? யார் அந்த பெண் கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதை பொதுவாக ஏமாத்துறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறையா பேர் இருக்காங்க. எம்எல்ஏன்னு இல்லை, பெரிய வசதி படைத்த ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட வாலண்டியராக போய் பழகி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, இது ஃபோனு ரெக்கார்டு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ்னு வச்சு அவனை மிரட்டி ஒரு அமௌண்ட்டை போட்டு அடுத்து ஜம்ப் அடிச்சு போயிடுவாங்க. நிறையா பேர் இருக்காங்க. யூடியூப்பில், நம்ம சோசியல் மீடியாவில் நிறையா பெண்களை பார்க்கலாம். பிரபலமாக இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, தாய்லாந்தில் பணக்காரர்களை அவ்வளோ சீக்கிரம் ஆட்டையை போட முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து அங்கே ஒரு பெரிய விஷயமா இல்லை. தாய்லாந்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து ஒரு பெரிய அழகான பெண்கள் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி, எளிதாக கிடைக்கக்கூடிய. அப்போ எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தரப்பில் இருந்தால் நமக்கு எப்படி மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் பெண்கள் எளிதாக கிடைக்கிறாங்க பணக்காரர்களுக்கு, அதனால் பணக்காரனை பிடிச்சா தான் காசு கொடுக்க முடியும். அவனுக்கு எளிதாக பெண் கிடைக்கும்போது எதுக்கு இவ்வளோ போய் வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து என்கேஜ் பண்ண வேண்டிய அவ்வளோ இல்லை. அப்போ இந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, வேலைக்கு வர்றான் பேங்காக்கு. வேலைக்கு வந்தோடனே பார்க்குறான், பென்ஸு, பிஎம்டபிள்யூ, இவ்வளோ பர்ச்சேஸு, இது கோடி புழங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளான் போடுறான். பிளான் போடுறோடனே இந்த புத்த பிச்சுகள் சும்மா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி, இதில் ஏப்போ சாப்ப ஏமாளி சிக்குவான்ல, சிக்குனான்னா நம்ம அவங்களுக்கு நல்லா வசூல் வரும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜேபி அதை நோக்கி தான் பயணிக்குது. தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்தளவுக்கு எச்ராஜா எல்லோரும் விரும்புகிறது என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா காசு போட்டால் அந்த உண்டியல் காசு கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட் எடுத்து பல்வேறு நல்ல விஷயங்கள் செலவு. உண்டியலில் போடாத அப்படின்னா சரி, காசே போடாதன்னு சொன்னால் பரவாயில்ல, எதுக்கியா போடாத தட்டில் போடுன்னு இந்த கேன பயலுக்கு என்ன இருக்கவெல்லாம் கேனை எங்கே இருக்கேன்னு நினச்சிட்டானா அப்படின்ற மாதிரி என்ன சொல்லணும். கடவுள் நீ பார்த்துருக்கியா, கடவுள் ஒன்றை வந்து கேட்டாரா காசு, எதுக்குடா கடவுளுக்கு போய் காசு போடுறீங்க அப்படின்னு கேட்டானா அறிவாளி அவன். உண்டியலில் காசு போடாத தட்டில் போடுன்னா கொள்ளைக்காரன்னு அர்த்தம். ஒரு சமூகத்தை சார்ந்த சமூகத்தை வாழ வைக்கிறதுக்காகவும்
பெரிய அளவில் பணம் கோடிக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் பல கோடி ரூபா உண்டியல் வருவாய் வரும்போது அதை ஆட்டையை போடுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய முடிவு தான் இது. கோடிக்கணக்கில் சொத்துக்களை எல்லாம் எழுதி வைப்பாங்க கோயிலுக்கு. ஆமாம், அதெல்லாம் இவனுக்கு எழுதி வைன்றான். அதுக்கு இவன் ஒரு கட்சி வச்சுருக்கான். இவன் அந்த கட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த திராவிட அரசுகள் கொண்டு வந்து இந்த இதை உடைக்கணும்னு பார்க்குறான். உடைச்சா கோடிக்கணக்கில் அடித்து சாப்பிட்றலாம். நம்ம தான் செல்வாக்கு மிகுந்த மனிதர்களாக எளிதாகிடலாம். உழைக்க வேணாம், இப்போ ப்ராஜெக்ட் போட வேண்டாம், பல பேரை வேலைக்கு வைக்க வேண்டாம், அந்த தரித்திரம் பிடிச்ச ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை போய் விற்று அதை விற்கலைன்னா லாஸு தான் கிடையாது. இந்த உலகம் அழிஞ்சா மோசமாக போனாலும் வந்து காசு போடுவான், ஐயா என்னை மட்டும் காப்பாற்றுன்னு. நல்லா போயிட்டு இருந்தாலும் எனக்கு மட்டும் காசு கொடுன்னு காசு போடுவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கடவுள் தான். இப்போ அதை ஆட்டையை போடணும் நீங்கள் விடுறாங்களே. இதே மாதிரி அங்கே ஏற்கனவே இருந்தால் என்ன ஆகுன்றதுக்கு தான் இது ஒரு உதாரணம். இது புத்த பிட்சுகள். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா போய் முதல்ல ஒரு இல்லை, புத்தம் அப்படிங்கிறது வந்து அந்த புத்த மதம் வந்து ரொம்ப போற்றக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. அவ்வளோ மித்த மதம்லாம் போற்றக்கூடியது இல்லை இல்லை, அவங்க வந்து அவ்வளோ சன்னியாசிகளா எதுக்குமே விருப்பப்படாம அவ்வளோ எளிமையா இருப்பாங்க. அதாவது மனிதன் வந்து என்னன்னா ஒன்று வந்து என்ன, ஆண் பெண் இதுதான் படைப்பு. மனிதன் பேசிக் படைக்கப்பட்டதுக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிறதுக்கோ, கேமரா மேன் ஆகிறதுக்கோ, ஆங்கர் ஆகிறதுக்கோ, இல்லை வந்து கடை வச்சு சரவணா ஸ்டோர் மாதிரி நடத்துகிறதுக்கோ மனிதன் படைக்கப்படவில்லை. மனிதன் படைக்கப்பட்டது ப்ரொடக்டிவிட்டிக்காக தான். ஏன்னா இதுதான் அடிப்படை தத்துவமே. அதோட அடிப்படையில் வர்றது தான் சுகபோகங்கள், காரில் சுற்றணும், இதுக்குன்னா பணம் வேணும், இந்த தொழில் பண்ணலாம், அந்த பண்ணலாம், இதெல்லாம் அடுத்து தான். முதல்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி தியரி தான் ஹியூமன் தியரியே. ஹியூமன் கேட்டல்ஸோட மெயின் இதே ப்ரொடக்டிவிட்டி தியரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ அதுதான் வந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அதுதான் உண்மை. கடை வைக்கலாம் போயிடும், இந்த தொழிலை விட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடலாம், பணத்தை விட்டு தங்கத்தை பண்ணலாம், பண்ட மாற்று முறையிலேருந்து பண மாற்று முறைக்கு போகலாம். எது மாறினாலும் ஆண் பெண் உறவுன்றது அதுதான் அடிப்படையே. அப்போ வந்து என்னென்னா அதில் கை வச்சிங்கன்னா அது எப்போ வேணாலும் நீங்கள் அது அப்படி தான் இருக்கும், மாறவே மாறாதது ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவன் வந்து அதை டார்கெட் பண்ணுறான். இப்போ புத்தர் ஒருத்தர் வேணால் சன்னியாசியாக இருந்திருக்கலாம், குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கலாம், அவர் இந்த சன்னியாசத்தை உணர்த்தலாம். ஆனால் அந்த சன்னியாசத்துக்கு போகிறதுக்கு வந்து அதுக்குரிய அறிவும் மனநிலையும் வேணும், அதுக்குள்ள அனுபவம் வேணும், அதில் உண்மையிலே ஈடுபாடு வேணும். எவனையும் வந்து சன்னியாசிகளை நியமிக்க முடியாது. எந்தெந்த மதத்துலலாம் சன்னியாசிகளை நியமிக்குதோ அது பூராமே டுபாக்கூர் தான். சன்னியாசியை ஆன்மீகவாதியும் அவனாக உருவாகணும், விருப்பப்பட்டு அவனாக உருவாகணுன்றது தான் உண்மை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர்களெல்லாம் உருவானவர்களை உருவாக்கப்பட்டவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது பௌத்தம்ன்றது ஒரு மதமே கிடையாது, புத்தர் கடவுளும் கிடையாது, அதை அவரே சொல்லியிருக்காரு. கடவுள் கிடையாதுன்றது தான் அவரே சொல்கிறார். அவரே கடவுள் ஆக்குனது தான் ஒரு புத்த மதம். அதான் அப்போ ஆரம்பத்திலே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆட்டை முடிஞ்சு போச்சு அங்கேயே அப்படின்னு தான் பார்க்கப்படுது. யாராலையும் கடவுள் மறுப்பாளர்களால் பார்க்கப்படுது. அவரே கடவுள் இல்லைன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தார். அவரை கடவுளாக்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசமும் கொலைகளும் கொள்ளைகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் ஏன்டா பண்ணுறீங்கன்றது தான் ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் சாமியார்கிட்டையும் இல்லை கேள்விகள். அப்போ வந்து என்னன்னா இவ டார்கெட் போடுறா. சரி, பெரிய புத்த பிச்சு இருக்கார்ல டாப்பு, இவர் தான் வெயிட்டாக பணம் வச்சுருக்காரு, இவர்கிட்ட தான் நிறையா புழங்குது, நிறையா பேர் கோடிகளை கொண்டு போய் கொட்டுறான். இப்போ திருப்பதியில் போய் கொட்டுறான்ல, பணக்காரனோட இது என்னன்னா கொண்டு போய் போடுறது கிடையாது, பார்ட்னராக கடவுளை சேர்த்துட்டா நம்மளை காப்பாற்றிக்குவார் அப்படின்னு. புரியுதா அவனுக்கு? தவறு செய்பவர் ஒருவர் என்ன பண்ணுவான்னா, இப்போ இந்த கர்நாடகாவில் நடந்த சம்பவம் என்னென்னா, ஏன் அவன் மேலே விசாரணை நடத்த முடியலன்னா அவங்களையும் பங்குதாரர் ஆக்கிடுவான். எஸ்பிக்கும் ஒரு பார்ட்டியை கொடுத்துருவான், கலெக்டருக்கும் ஒரு பார்ட்டியை கொடுத்துருவான். அப்போ நீ தானே எங்களோட உட்காந்து குடிச்ச, அந்த பொண்ணை அனுபவிச்ச, இது பண்ண எல்லாம் பண்ண, இந்த பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம், அந்த பொண்ணு கூட நீ இருந்தில்ல, இப்போ நீ என்ன யோக்கியனான்ற மாதிரி முதல்ல அவனையும் இழுத்து உள்ளே விட்டுருவான். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் இவனை தொடவே மாட்டான், காப்பாற்றிடுவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து இது ஒரு சைக்காலஜி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா இவ வந்து பெரிய புத்த பிச்சை நேரடியாக போய் பிடிக்க முடியாது. அப்புறம்னா மீடியம் புத்த பிச்சை ஒருத்தனை பிடிக்கிறான், பிடிச்சி கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட உறவு வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு பெரிய புத்த பிச்சு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வையும் போது இவன் அதெல்லாம் முடியாதுன்றான். முடியாதுன்ன உடனே காசு தரேன், நீ 2 பேர் உறவு வச்சுக்கிட்டா, ஆனால் பணம் வேணால் வாங்கிக்க, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றான். இங்கே தாய்லாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோ தரேன், அதை போடுங்க.
அது நம்ம ரைட்ஸ்லாம் கவலைப்படாது. புத்த பிட்சு முன்னாடி தான புண்ணியான்னு ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. ஓகே. தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் ரொம்ப கம்மி. தாய்லாந்து, கம்போடியாவில் இருக்க புத்த கோயில்கள்லாம் ஒரு டப்பா அட்டைப்பெட்டி மாதிரி ஒன்று வச்சுப்பான், தகரத்தில் வச்சுப்பா. அதில் வந்து உண்டியல் மாதிரி போட்டு அந்த புத்த பிச்சுக்கு தான் உண்டியல் அது. ஓகே. தட்டும் வச்சுருப்பான். ஓகே. அப்போ அந்த தட்டில் காசு வச்சாதான் ஆசீர்வாதம் பண்ணுவான். ஓகே. சில பேர் விளக்கமாறு வச்சுருப்பான். விளக்கமாறு நீ வீடு கூட்டுற விளக்கமாறு இல்லை, நீ புரோட்டா மாஸ்டர் ஒரு விளக்கமாறு வச்சுருப்பான். அது கூட்டுற விளக்கமாறு கிடையாது, கூட்டிட்டு அதே தோசைக்கு போடுறது கிடையாது. அதே மாதிரி இருக்கும், புரோட்டாவும் போடுவான், அதை வச்சு தரையெல்லாம் கூட்ட மாட்டான். விளக்கமாறு அது. அந்த விளக்கமாறு அந்த புத்த பிச்சு வச்சுட்டு தண்ணியை, புனித நீர், அது எங்கேருந்து குழாயில் பிடிக்கிறது தான் அது. அந்த புனித நீரில் அந்த விளக்கமாறை முக்கி தலையில் அடிப்பா சட்டுன்னு, இல்லைன்னா தூரத்துலேருந்து இப்படி தெளிச்சு விடுவான். இவங்களும் சரி அந்த விளக்கமாத்தில் இருக்க வாங்கிட்டு மடாதிபதிகள் மாதிரி தீண்ட மாட்டாங்க யாரையும். ஆமாம். ஆனால் தனியாக ரூமில் வந்தால் தீண்டுவாங்க, புரியுதா? அதுக்கு தான் நீங்கள் தீண்ட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இப்போ பிரச்சனையே. இப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது அதுதான் தனியாக இருக்கும்போது தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, தனியாக இல்லாதப்ப தூரத்தில் இருந்தே விளக்கமாத்தில் அந்த புனித நீரை முக்கி தெளிச்சு விடுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்னன்னா, அந்த புனித நீர் தொலைக்கிற புத்த பிச்சர்கள்ல இப்போ நீங்கள் படத்தில் காமிக்கிற இவர் இல்லை, பாவம் இவர் அப்பா, அது வேற புத்த பிச்சு. இந்த மாதிரி இருப்பாங்கன்றதுக்காக அதை காட்டு. அப்போ அந்த பெண்ணை வர வைத்து புனித நீரை தனிப்பட்ட முறையில் தெளிக்கிறார், ஆசீர்வாதம் வழங்குறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அந்த மூத்த மடாதிபதி இருக்கார், இவரும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. இது 1000 அந்த மாதிரி இருக்கு. 1000 பாத்து 2000 பாத்துனா 4000 ரூபா 5000 ரூபா, இது வேஸ்ட்டு. ஆனால் இந்த புத்த பிச்சை எதுக்கு பிடிக்குதுன்னா, பெரிய அந்த கிழமை புத்த பிச்சை 65, அவரை பிடிச்சிடலாம், அவருக்கு நம்ம ஆசி வழங்கலான்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி ஆசி வழங்கி அந்த பணத்தை வாங்கிடலான்னு முடிவு பண்ணோன்னே, இவனும் போய் சரி நம்மளை பற்றி சொல்லிடுவா போலன்னு சொல்லி கொண்டு போய் அந்த புத்த பிச்சை விட்டவுடனே ஆசி வாங்க போகிறான். அப்புறம் அடிக்கடி போனோன்னா அந்த புத்த பிச்சை கரெக்ட் பண்ணிடுறான். கரெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் காலம் போன கடைசியில் இந்த பொண்ணுகிட்ட அடிமையாயிடுறார். அடிமை ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கர்ப்பம் ஆயிட்டேன், 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்னு புத்த பிச்சு குதிச்சு அந்த ஆசீர்வாதம் பண்ணுற தண்ணியெல்லாம் தள்ளி விட்டு விளக்கு மாத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சா, ஐயோ வாழ்க்கைக்கு வெடி வச்சிட்டாலே, இவ்வளோ நாள் தலைமை புத்த பிச்சா நம்ம இருந்தோம், வெளியில் போய் சொல்லி கர்ப்பம் ஆகிட்டோம், அது இவராலன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நாசமாயிரும். டோட்டலாக இவ்வளோ நாள் நம்ம புத்த பிச்சா 40-50 வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து இருந்துட்டோம், ஆனால் இந்த தீய சக்தி நம்மளை இப்படி பண்ணிருச்சேன்னு அவர் நினைக்கிறார். அவன் என்ன நினைக்கிறா, தீய சக்தி நான் சொல்கிறவனே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி உடனே மாதம் ஆகிட்டானோடனே இது பண்ணுறான். உடனே என்ன சொல்கிறா, ஒரு நாள் நான் பர்ச்சேஸ் பண்ண போகணும், ஆளை அனுப்புன்றார். அப்போ பர்ச்சேஸ் பண்ண போனால் எவ்வளோ, ஒரு 5000 ரூபா, இல்லை ஒரு 10,000, இல்லை ஒரு 25,000 இப்படி இருக்குல்ல. ஏன்னா இவன் சொல்கிறா, அது 10 லட்சம் கூட ஆகலாம், நான் நகையெல்லாம் வாங்க போகிறேன், வைர நகைகள் வாங்கணும், நான் மோதிரம் வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், பேக் எடுக்கணும். உடனே அந்த புத்த பிச்சு பார்க்குறாரு, எவ்வளோ ஆகும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது, பேக்னா என்னன்னு தெரியாது, சுடிதார்னா என்ன, அங்கே சுடிதார்லாம் போட மாட்டாங்க, ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் தான். அங்கே உள்ள பெண்களுக்கு வந்து மேக்ஸிமம் துணி செலவே கிடையாது, ஏன்னா அங்கே ஆஃபர்லேயே போட்டுருவான். 100 பாத்துக்கு ஷார்ட்ஸு, 100 பாத்துக்கு டிஷர்ட்டு, இந்த திருப்பூர் டிஷர்ட் மாதிரி இருக்கும். டக்குன்னு போனாங்கன்னா அந்த ஷார்ட்ஸை மாட்டிட்டு காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. டக்குன்னு ஷார்ட்ஸை தூக்கி மாட்ட வேண்டியது டிஷர்ட்டை போட வேண்டியது, சரன்னு போயிடுவாங்க. ஒரு செருப்பு ஒன்றை போட்டு, அவ்வளோதான் ஒரு செலவே. அப்படிங்கும்போது நான் வந்து பிரம்மாண்டமாக அந்த ட்ரெஸ் எடுக்கணும், இந்த ட்ரெஸ் எடுக்கணும், இவர் என்ன எவ்வளோ இல்லை. ஆனால் அந்த இது பார்த்தீங்களா பிரபு படத்தில், ஏழைகளா அது தெரியும்ல, கவுண்டர் பண்ணி கேட்பான்ல, நீங்கள் உங்களை பார்க்க பரம ஏழையாக தெரியுதே, இவ்வளோ ஏழைங்களா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, உங்களை பார்த்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, சாப்பிட்டீங்களா இல்லையா தெரில, இந்த இவனுக்கு 2 கட்டு கொடுங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஐயோ ரொம்ப ஏழைங்களா இருக்கும்போது பணத்தை பத்திரமா வாங்கின்ற மாதிரி புத்த பிச்சுட்டு அவர் சொல்லியிருக்கா. எவ்வளோ செலவாகணுன்னே, நீங்கள் ஒரு 3 புத்த பிச்சு அனுப்புங்க பணத்தை கொடுத்து. ஏன்னா பாத்து கொண்டு போனால் வெயிட்டாக இருக்கும்ல. இப்போ ஒரு 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 கட்டு எவ்வளோ நம்ம அதில் 50,000 ரூபா, 500 ரூபா நோட்டு, எத்தனை நோட்டு, 100 நோட்டு இருந்தால் 50,000, அது இவ்வளோ பெரிய கட்டாக இருக்கும். 1 லட்ச ரூபான்றது இவ்வளோ இருக்கும். இது 5 லட்ச ரூபானா இவ்வளோ வரும். இதை தூக்கிட்டு போய் எண்ணி கொடுக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா, டாலராக மாற்றினா இவ்வளோ தான் வரும். $1000 $80,000 ரூபா, 10 நோட்டு 8 லட்ச ரூபா.
அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒன்று கேஷுவலாக என்னன்னா டாலரில் கேட்குறான். என்ன ஒரு ஒரு $10,000 கொடுத்து விடுங்க. புத்தப்பூச்சி $10,000 நான் என்ன பண்ணுறேன்னா, நீ பாத்தை கொடுங்க, அவங்க மாற்றுவாங்க. இன்னும் தாய்லாந்தில் எங்கே போனாலும் மாற்றிடலாம். மாற்றினா அவர் கத்தா கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஏழை இல்லை புத்தப்பூச்சி, அவர் தான் தலைமை புத்தப்பூச்சி. அதனால் இருக்கிறத கொண்டு போய் ஒரு 10,000 பாத்து மாற்றிட்டு $10,000 மாற்றிக்கிடான்னா அவங்க அள்ளிட்டு போகிறாங்க அவ்வளோ பணத்தை. இவ்வளோ இருக்குது இல்லை, அப்புறம் பொம்பளைங்க ட்ரெஸ் எடுக்கணுன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் 3 புத்தப்பூச்சி போகிறான். பிக்ஸின்னு ஒரு பெரிய மால் இருக்குது இங்கே தாய்லாண்டில் சென்ட்ரலில். பிக்ஸின்னா எல்லாருக்குமே தெரியும். பிக்ஸியில் வந்து இப்போ பிக்ஸி இதில் இருக்குது. தாய்லாந்து ஃபுல்லாகவே பிக்ஸி ஃபேமஸ். பட்டாயாவில் இருக்குது. அவன் பிக்ஸியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறான். இப்படி போயிட்டு இப்படி வரான். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறான். புத்த பிச்சு கூடயே போகிறாங்க. கடைக்காரெல்லாம் பார்க்குறான், புத்த பிச்சு எதுக்கடா கூட வர்றாங்க இந்த லேடி கூட. அது எதை எடுக்க அவங்க காசு கொடுக்குறாங்க டாலரில். அவங்க அப்பயே சந்தேகப்பட்டிருக்காங்க. சரின்னு விட்டாங்க. பார்த்தா $8,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஒரு சாதாரண பர்ச்சேஸ், சும்மா போகிறேன் பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுன்னு கேட்டிருக்கேன். 4 மணி நேரத்தில்மா இப்போ இருக்கா என்னக்கா அது இது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே புத்த பிச்சுகள் காசை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்துருக்காங்க, எதுக்கு இந்த லேடி காசு சொல்லி நம்ம தலைமை குரு அப்படின்னு சொல்லி இந்த பரமார்த்த குருவும் அறிவார்ந்த சீடர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் $8,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, $10,00,000 வாங்கிக்கா. அப்புறம் பேங்காக்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு பார்த்துருக்கேன், 10 கோடி சொல்கிறாங்க, அதனால் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. இந்த புத்த பிச்சுக்கு சொத்தை எழுதி வைப்பாங்க சில பேர்லாம். புத்த பிச்சு மூத்த பிச்சுன்றதுனால கொண்டு ஒரு 1 கோடி 2 கோடி 10 லட்சம் 20 லட்சம் கேஷாக கொண்டாந்து கொடுப்பாங்க. இதை வந்து எதுக்கு அப்படின்னா தானமாக கொடுக்கறதுக்குன்னா பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுறது, நல்ல விஷயங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஆமாம், இது நல்ல விஷயம். நல்ல விஷயம்னு சொல்லாதீங்க, இது புத்த பிச்சுக்கு நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் கிடையாது. லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணுக்கு செய்கிறான்றது நல்ல விஷயம் தானே. ஸோ நல்ல விஷயம்னு இல்லை, அதாவது தர்மங்கள் செய்கிறதுக்கு, ஏழைகளுக்கு செய்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இதுக்கு செய்கிறதுக்காக காசு கொடுக்குறேன். அப்புறம் மடங்களை பெருசாக்குறதுக்காக இவர் பார்க்குறாரு, காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு 5 கோடி ஆகுதா, சரி அந்த காசு வச்சுருக்காரு. சரி கம்பியில் கட்டினா எவ்வளோ, கம்பி கட்டுற மாதிரி காம்பவுண்ட் சுவர் போட்டால் நான் ஒரு 1.5 முடிச்சிடலாம். அப்போ ஒன்று திருட்டுத்தனமான வேலையில் இறங்குறாரு. காம்பவுண்ட் சுவரும் கட்டணும், அதில் ஒரு 4 கோடி எடுத்து இவ்வளோ கொடுக்குறாரு, இதை வச்சுக்குமா வீடு எதோ வாங்கணுன்னு. இப்போ வீடு வாங்குறா, BMW கார் வாங்குறா, கிராமத்துக்கு அப்படி போகிறா BMW காரில். ஊரே மிரண்டு போயிடுறாங்க. 10வது ஃபெயிலான நாய் இது எங்கேயோ ஊரை விட்டு போச்சு, 1 வருஷமாக ஆளை காணா. கடைசியில் பார்த்தா BMW காரில் வருது, காசு அள்ளி செலவு பண்ணுறா. ஊரில் போய் அள்ளி விடுறா சொந்தக்காரங்களுக்குலாம், இதை வச்சுக்க அதை வச்சுக்கன்னு. அப்போ எல்லாம் பார்க்குறேன், பரவாயில்லையே இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டாலே, உங்களுக்கு எப்படி இது வந்துச்சுன்னு ஊரும் சந்தேகப்படுது. மால்காரனும் பார்க்குறான் ஒரு நாள். இப்படி ஊரே பரவிடுது. மூத்த பிச்சு இருக்க இடத்துக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய ஆள் தான் போக முடியும். மன்னரை சந்திச்சு தான் பேசுவார் அவர். இவ அசால்ட்டாக வர்றா போகிறா, எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கா, பயங்கரமாக ஆனோன்னே யாரா இதுன்னு சொல்லி இங்கே இருக்க புத்த பிச்சு பூரா இதாகிடுறாங்க. சரி அந்த புத்த பிச்சுக்கு ஏதோ தேவதை, அவங்க தேவதையெல்லாம் நம்புவாங்க, வானத்திலேருந்து ஏதோ இறங்கி வந்துருச்சு போல், அதுதான் இவர் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாரு. அவர் அர்த்தம் இல்லாமல் இவ்வளோலாம் பண்ண மாட்டார். இவ்வளோ மூத்த குரு 14 வயசில் புத்த பிச்சு ஆனவர் 64 வயசில் இப்படி அள்ளி இறைக்கிறாரு அப்படின்னா அவர் ஏதோ வந்து ஒரு ஒரு அவருக்கு அசரீரிகள் ஏதோ சொல்லியிருக்கு, அதனால தான் வாரி இறைக்கிறாரு காசை நினச்சேன். கேடி கடைசியில் 100 கோடி கிட்டத்தட்ட 102 கோடின்னு போட்டிருக்காங்க சார். அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு வேணா போய் எண்ணி அப்படின்னு மீடியா வேற. அது பேர் வந்து மிஸ் கோல்ஃப்ன்றது அது பேர் வச்சுருக்காங்க. பட் பேங்காக் அது சரி, தாய்லாந்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் பேர் வைப்பாங்க. மாட்டு, பாட்டு, சாட்டு இப்படி தான் வைப்பாங்க. மாய் இதுதான் பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் இது இருக்குது பாருங்கள், இந்த பட்டி அந்த பட்டின்னு தமிழ்நாட்டில் வைப்பாங்க. ஆரியப்பட்டி காரியாப்பட்டின்னு வைப்பாங்க. அந்த பட்டின்னு வைக்கிற மாதிரி தான் அங்கே மாய், சங்மாய், சோமாய் இப்படின்னு ஊர்கள் இருக்கும். அதே மாதிரி பேர் வந்து மாட்டு, சாங்கு, வாட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பொண்ணுக்கு வந்து செல்லமாக இந்த பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்? மிஸ் கோல்ஃப்னு வச்சுருக்காங்க. எதுக்கு கால்ஃப்னு வச்சாங்கன்னு தெரில, கால்ஃபே இங்கே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது விட்டு அடித்து காலி பண்ணி ராஜபோக வாழ்க்கை 3 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அப்போ தான் அந்த சின்ன புத்த பிச்சுக்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இது இவர் சொல்லி கொடுத்த தத்துவத்துப்படியே போலையே, எல்லாமே மாய், எல்லாமே ஒரு நாளைக்கு காணாமல் போயிடும்.
அப்படின்றாரு. இந்த பொண்ணுக்கு போய் இவ்வளோ அள்ளி கொடுக்குறாரு, இது யாருன்னே தெரிலன்னு பார்த்தா கடைசியில் ம் ஒரு நாள் இந்த புத்த பிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி ம் நம்ம இவ்வளோ நாள் கரெக்டாக இருந்து சைவ இதை கடைபிடிச்சிட்டோம், அது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து புத்தர் மாதிரியே வாழ்ந்துட்டோம். புத்தரை வந்து எவ்வளோ பெண்கள் மயக்க பார்த்துருக்காங்க, ஆனால் நடக்கவே இல்லை புத்தர்கிட்ட. நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும். கடைசியில் இப்படி வந்து சித்தரா மாறி இருந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரியா? இல்லை இப்போ இவங்க கிட்டத்தட்ட 9 பேர் பக்கம் இல்லை, இது வந்து தொடர்ந்து இந்த ஹையஸ்ட் புத்த பிச்சை பிடிக்கிறதுக்கு இது வந்து இந்த வழியில தான் சோஷியல் மீடியால முதல்ல அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சோஷியல் மீடியாவையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா வகையிலும் யூஸ் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிளான் பண்ணிருச்சு, நம்மளோட டார்கெட் புத்த பிச்சு தான், இவங்க தான் ஈஸியாக நம்ம மடக்க முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான புத்த பிச்சுகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கிடையாது. அதில் சபலப்பட்டவர்களை மடக்கி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. எந்த சோசியல் மீடியாவில் பழகி எந்தெந்த கோயில் சின்ன சின்ன புத்த பிச்சு சின்ன சின்ன கோயில்னா விட்டுறது. டெய்லி 100 அவன் பொழப்பிக்கு 500 தான் உண்டியலில் விழுகுது, 500 பார்த்துனா அவங்கள விட்டுறது. நல்லா கொளுத்து போன கோயில் இருக்கும்ல, நல்ல அமௌண்ட் வர்ற கோயில், இந்த மாதிரி கோயிலில் உள்ள பிச்சுகளை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். 9 பிச்சுகள் தலைமறைவு, எல்லாமே யங்ஸ்டர் தான். ஓகே, இந்த பணத்தை எல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த அம்மா அசால்ட்டா ஆன்லைன் சூதாட்டங்கள் இதுல எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க. அதான் வாழ்க்கைன்றது எப்படின்னா, புத்தருடைய தத்துவத்தை இது ஒரு வகையில் பார்த்தா அது வந்து ஒரு எல்லாமே மாயைன்றது அந்த பொண்ணு புரிஞ்சிருக்கு. எல்லாமே நம்ம கூட இருக்காது, எல்லாமே வரும் போகும், எதுவுமே யாருக்கும் சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 100 கோடி 50 கோடி வர்றது, இதை நம்ம கொண்டு போய் வச்சு நான் ஒரு நாள் போலீஸ் பிடிக்கிட்டு போயிடும், கேஸுன்னு வரும். எதுக்கு? ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வைரத்தோடு வைர நகைகள், ஊரில் பில்டப்பு, BMW காரு, காஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸு, அப்படியே உட்கார்றது, பொழுது போலன்னா ஜங்கிலி ரம்மி ஆடுறது, சூதாட்டம். சரி, இப்போ 3 மணி ஆச்சு, இந்த புத்த பிச்சுக்கள்லாம் எந்திரிச்சிருப்பான நேரம் அப்படின்ட்டு ஃபோனை போடுறது. என்ன பண்ணுறீங்க, பூஜையெல்லாம் முடிச்சிங்களா? முடிச்சாச்சு. சரின்னா அப்புறம் அங்கே போக வேண்டியது, பொழுதை கழிக்க வேண்டியது. அப்புறம் வந்து இந்த இதுலலாம் மீம்ஸ்லாம் வரும். திடீர்னு ஒரு பொண்ணு இப்போது பார்த்தீங்களா, அது போன வாரத்தில் ஒரு லவர் பிடிச்சிட்டான். என்னான்னு பார்த்தா இன்னொருத்தன்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. டப்புன்னு ஃபோனை பிடிங்கி பார்த்தா 7 பேரை ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்கு, 7 லவ்வர் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அவன் 7 பேருக்கு ஃபோனை போட்டு வர வச்சிட்டான் ஒரே இடத்துல. வர வச்சா தக்கா பக்கான்னு முடிச்சா என்ன பண்ணுறேன்னு அதோட துரத்தி விட்டுருக்கேன் 7 பேர் சேர்ந்து. எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 7 பேரை மெயின்டைன் பண்ணியிருக்கு பாருங்க. பேர் எப்படி மறக்காமல் மெயின்டைன் பண்ணிச்சுன்னு தெரியல, யார் ஃபோன் பண்ணால் என்ன ஏது கன்ஃபியூஸ் ஆகும்ல அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி அங்கேயும் புத்த பிச்சுகள் வந்து இது பண்ணி வந்திருக்கு. இந்த மடம் அந்த மடம்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஆட்டையை போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு தலைமுறை ஆகலை. அது வந்து அதோட நோக்கம் வந்து கெட்ட நோக்கம்லாம் கிடையாது. கொடூரமாக தலைமுறை ஆயிடுவோம், காசு எடுத்துகிட்டு ஓடிடுவோம் வேறு நாட்டுக்கு, அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு அதுக்கு அறிவும் கிடையாது, விவரமும் கிடையாது. புத்த பிச்சை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு அழகு இருக்குது. அதை வச்சு இந்த புத்த பிச்சைகள் கரெக்ட் பண்ணி மூத்த புத்த பிச்சையும் காலி பண்ணிடுச்சு. காலி பண்ணி இப்போ இந்த 11 புத்த பிச்சும் இவங்களால் நாசமாகணும்னு விதி தலைவிதி எழுதியிருக்கு. அதனால் அந்த புத்த பிச்சை என்ன எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா, முதல்ல மன்னருடைய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய புத்த பிச்சு. அவர் திடீர்னு பதவியை துறக்கு. இது என்ன பதவியாது, இது என்ன எம்எல்ஏ பதவியா, எம்பி பதவியா, செக்ரட்டரி பதவியா, ரிசைன் பண்ணுறதுக்கு. புத்த பிச்சுன்னா போக போக சாக போக போக அவங்க அப்படியே கடவுளோட கரைஞ்சிடக்கூடிய ஒரு ஆள். அதை விட்டு வெளியில் போகிறேன்னாருன்னா என்னடான்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்க ஒரு பொண்ணு வந்துட்டு போகுதுன்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா பட்டோடாமல் சுற்றுது, ஹையஸ்ட் பில்டிங்கில் இருக்குது, BMW வருது போகுது, தொழிலதிபரா, இது சம்பாரித்து காசை கொண்டு வந்து ஆன்மீகத்தில் இறங்குதோ அப்படின்னு பார்த்தா ஆடம்பர ட்ரெஸ்ஸு, வைர தோடுகள், வைர நகைகள்லாம் போட்டு வரும்போது இப்போ அப்படியும் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்த பிச்சு மேலே சந்தேகமே வரல. அப்புறம் ஒரு பதவியை விட்டு விலகினவொடனே தான் விசாரித்து பார்த்தா, இல்லை நான் வந்து என்னுடைய ஆன்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னுடைய புத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரே மனம் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளையை பிடிச்சி எல்லாம் விசாரித்து காசை பூரா பிடிக்கிறாங்க. இனி வழக்கு தொடர்ந்து எல்லா பணத்தையும் பிடிங்கிடுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் சட்டம் வந்து இந்த இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது. இவ எல்லா பணத்தையும் பிடிங்கிட்டு வழக்கு தொடர்ந்து இப்போ புத்த பிச்சுகள் மேலே பூரா இருக்கிற மரியாதையே மக்களுக்கு போயிடுச்சு. எல்லாம் கொதிக்கிறான். ஒரு ஆட்டோக்காரராக பேட்டி கொடுத்துருக்காப்புல ஒரு முக்கியமான சேனலுக்கு, அங்கே உள்ள பேங்காக் டைம்ஸில் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நான்லாம் கஷ்டப்படுற காசில் டெய்லி
50 பாத்து 100 பாத்து 20 பாத்துன்னு போடுவேன். எதுக்காகன்னா நான் கஷ்டப்படுறேன், என்னால் 4 ஏழைகளுக்கு இந்த புத்த பிட்சுகள் கொண்டு போய் செய்வாங்கன்னு. இந்த புத்த பிட்சு நான் வந்து ஆட்டோ ஓட்டி சம்பாரித்த காசை கொண்டு எவ்வளோக்கோ மொத்தம் சேர்த்து கொடுத்துருக்காங்க போது என்னால் ஜீரணிக்கவே முடியல. இனி நான் வந்து புத்த கோயிலுக்கே வரமாட்டேன், நீ 5 பைசா போட மாட்டேன், நானே கஷ்டப்படுறவன், பட்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாரித்த காசை கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தா இவன் மொத்தமாக கொண்டு போய் எவ்வளோக்கும் போய் எழுதிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் பேசி இப்படி பலரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. கடைசியில் தாய்லாந்தே ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து புத்த பிட்சு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க. இங்கே ரோட்டில் பார்த்தாலே இப்படி 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 கும்பிட்டுட்டு தான் போவாங்க. புத்த பிட்சு மேலே அவ்வளோ மரியாதை. இல்லை, தாய்லாந்து அது ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மடாதிபதிகள் அப்படிங்கும் போதே இது எந்த இதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு இதில் இன்னொரு கேஸ் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அந்த கேஸுக்கு அடுத்து தான் இது வருது. யானை வரும் முன்னே எப்படின்னா ஒரு பயங்கர ஒரு அரசியல்வாதி ஒருத்தி, அவள் யங்ஸ்டர், ஒரு 40 வயசு தான் இருக்கும். அவள் புருஷனுக்கு 65 வயசு ஏதோ ஆகிப்போச்சு. என்ன பண்ணியிருக்கா, ஒரு புத்த பிச்சை தத்தெடுத்து வளர்த்துருக்கா. குழந்தை தானே சார் தத்தெடுத்து இவ எடுத்திருக்கால. உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. அது புரியுதா? ஒரு புத்த பிச்சு ஒரு 25 வயசு புத்த பிச்சை தத்து எடுத்து வளர்க்குறான். புருஷனும் சரி புத்த பிச்சை தத்து எடுத்து அவர் வராரு, அப்பப்போ போகிறாரு, பூஜை பண்ணுறாரு. அப்போ அவருக்கு உரியது கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் புத்த பிச்சுக்கு இப்போ தாய்லாந்தில் எவ்வளோ சம்பளம்னா $170. $100 $8,500 நம்ம காசு. $170 கணக்கு போட்டுங்க, ஒரு 15,000 வரும். இவ்வளோ தான் தருவாங்க. அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், திருவோட வச்சு சாப்பிடணும். ஸோ இவ பாவப்பட்ட அந்த 25 வயசு பையனை கூப்பிட்டு வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த புத்த பிச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா, சரி நம்ம மனைவி ஒரு அரசியல்வாதி, ஒரு ஏதோ ஒரு ஆன்மீக தேடலில் ஏதோ புத்த பிச்சை தத்தெடுக்குதுன்னு விட்டான். கடைசியில் பார்த்தா அந்த புத்த பிச்சை தத்தெடுத்து வீட்டிலே வச்சுருக்கு. உறவு கொண்டு தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனையாக இதுதான் வந்து தாய்லாந்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியும் ஒரு பயங்கரமான ஆள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே அங்கே இப்போ மங்கோலியன் ரேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. இப்போ எங்லக் சின்னவத்ரான்னு பழைய பிரைம் மினிஸ்டர், அது வந்து ஆங்கராக இருந்தது தான், டிவி ஆங்கராக இருந்து சமையல் ஆங்கராக இருந்தாப்புல. திடீர்னு அவங்க அண்ணன் சின்னவத்ரா ஃபேமிலி, அது சின்னவத்ரா ஃபேமிலினா அது பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்ச நாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாப்புல ஒரு 4-5 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் மோடிஜி போனார் பாருங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கும் மிடி குட்ட முடியெல்லாம், அதுதான் பிரைம் மினிஸ்டர். அது லூசுத்தனமாக ஃபோனில் பேசி மாட்டி இப்போ பதவி போயிடுச்சு. அது சின்னவத்ரா ஃபேமிலி தான், தக்ஷின் சின்னவத்ராவோடைய ரிலேஷன் தான் அது. சரியா? இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த லேடி கடைசியில் பார்த்தா இவங்க புத்த பிச்சுவே கூப்பிட்டு வந்து லவ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த லவ்வுக்கு வந்து ஒத்துக்கலை. யாரா ஒத்துக்கலைன்னு விசாரணையில் பார்த்தா புருஷன் ஒத்துக்கலைன்னொடனே அது பெரிய பிரச்சனையாகி இப்போ அது பரபரப்பாக பேசக்கூடிய நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் புத்த பிச்சு மாட்டினது அவர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு புத்த பிச்சு மாட்டியிருக்காரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. எதுலன்னா சூதாட்டம் விளாண்டுருக்கார். உண்டியலில் காசுலாம் எடுத்து சூதாட்டம் விளாண்டுருக்காரு. இந்த இதில் இந்த கேம் விளாடுவாங்க, அதில் விளாண்டு ஏகப்பட்ட காசை தொலைச்சிருக்காரு, பல கோடியை தொலைச்சிருக்காரு. அது பரபரப்பு அடங்கி ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவர் வந்து இந்த பொண்ணு போய் மயக்கி இப்படி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு இப்போ என்ன தான் மக்கள் குழம்பி போயிருக்காங்க, உண்டியில் காசு போடுறதா போடக்கூடாதான்ற குழப்பத்தில் தாய்லாந்து மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. ஓகே, நன்றி சார், நன்றி. இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு விசாரணையில், என்ன நடக்குதுன்னு பொறுத்து மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.